அதாவது மக்களே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பல நாள் எதிரிகள் ஒரு நாள் ஒன்று சேர்வார்கள் அப்படிங்கிற மாதிரி தீபக் அவர்களும் சிவகுமார் அவர்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அதே மாதிரி தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் அன்றே கொள்வான் அப்படின்றதுக்கு உகந்த மாதிரி இன்னைக்கு சௌந்தர்யாவோட சம்பவம் வந்து நிறையாவே வந்து இருந்துச்சு. சௌந்தர்யா அவர்கள் மற்றவங்கள வந்து சம்பவம் பண்ணாங்களா, இல்லை மற்றவங்களாம் சேர்ந்து சௌந்தர்யாவை சம்பவம் பண்ணாங்களா அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதாவதுங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பெருசாக கண்டென்ட்லாம் எதுவும் தரமாட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்க தான் போகிறாங்க. ஏதாவது 1 or 2 டாஸ்க்கை மட்டும் கொடுத்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே சிறப்பாக வந்து முடிச்சு வச்சிருப்பாப்புல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி தான் யோசித்தேன். ஆனால் காலையில் எழுந்தாப்பிறந்தே சம்பவத்து மேலே சம்பவம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சம்பவமெல்லாம் பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒன்றும் இல்லை, காலையிலே வந்து நம்ம முத்துக்குமரன் இருக்கார்ல, அவர் வந்து பயங்கர காண்டாயிட்டாரா இல்லை உண்மையாகவே கேஷுவலாக பேசிட்டாரா அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரில. ஒன்றும் இல்லைப்பா, காலையிலே சாங்ஸ் எல்லாம் வந்து போட்டு முடித்தாங்க, எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்த உடனே பேட்டரி வந்து வச்சுருக்காங்க. பேட்டரி வச்ச உடனே பேட்டரி வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆண்கள் டீம் வந்து கூப்பிடும்போது நாங்கள் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பெண்கள் அணியிலிருந்து நம்மளுடைய பவித்ரா அவர்கள். என்ன டாஸ்க்மா அப்படின்னு சொல்லும்போது பாட்டு பாடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாட்டை வேகமாக பாடுறாரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ இந்த மாதிரிலாம் பாடக்கூடாது, நிறுத்தி நிதானமாக நல்லா அழகாக தெளிவாக வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பவித்ரா வந்து சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பாடினா கூமுட்டன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் ஒரு கமெண்ட்டை போட்டு போயிட்டாப்புல. அதோட அந்த விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பவித்ரா அவர்கள் செம்ம காண்டாயிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தில். அதுக்கப்புறம் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் போய் வந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காரு, ஆனந்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பவித்ரா அவர்கள் வந்து கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. என்ன நீங்கள் கூமுட்டைலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நான் சொல்லிட்டு அவங்கள கூமுட்டை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு, ஆத்திரம் வந்துச்சு. ஆனால் நான் வந்து அமைதியாகிட்டேன். அதே நான் வந்து பிடிச்சி டாச் பூச்சின்னு கத்திருந்தால் அது நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு வந்து சொல்லும்போது முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்ரிஷியேட் மட்டும் பண்ணல, அதை அக்செப்டும் பண்ணார். ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறாரு. அதாவது நம்ம தப்பு பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, எல்லாருமே தப்பு பண்ணுறது தான். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துல நம்ம வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து போவோம். அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து சீரும் சிறப்பாக அந்த விஷயத்தை வந்து பண்ணாங்க. பட் பவித்ரா அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் கோவம் வரும் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சது. பட் அதை அவ்வளோ அழகாக வந்து மெச்சூராக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் என்ன டாஸ்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் பிளேயரு, அணிக்காக விளையாடக்கூடிய ஆட்கள், அதே மாதிரி ஒன்றுத்துக்குமே உதவாத சும்மா உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லணும். அதாவது ஈச் ஒன்னை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் அதிகப்படியான வாக்குகள் வந்து யாரா வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் தான். இண்டிவிஜுவலாக கேமை நல்லா வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. அதுக்கடுத்தா ஜாக்லின் அவர்கள் வந்து வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வர்ஷினி அவர்கள் இருக்காங்களே, அவங்க ஒன்றுமே பண்ணல, எதுவுமே பண்ணல, அவங்க வந்ததே வேஸ்ட்டு அப்படின்ற லெவலுக்கு நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வர்ஷினி பேரே வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வர்ஷினியை டார்கெட் பண்ணி பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஜாக்லின் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வர்ஷினி கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வர்ஷினியை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி. இண்டிவிஜுவல் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின், அதுக்கப்புறம் 1 or 2 மெம்பர்ஸ் வந்து அன்ஷிகா வந்து பேர் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீபக் அவர்களுடைய பேரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. பட் வர்ஷினியை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் வந்துருக்குது. ஏன்னா இந்த இண்டிவிஜுவல் பிளேயரு ஒன்றுமே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி அவர்களுடைய பேரை நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு 15 பேர்கிட்ட. பட் நமக்கே வந்து இந்த ஷோவை வந்து பார்க்கும்போது யாரெல்லாம் சும்மா இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிடும். இந்த வாரத்தில் வந்து யாருங்க சும்மா இருந்தது அப்படின்னு கேட்டால் நான் வந்து விரலை விட்டு சொல்லுவோம். டக்குன்னு தர்ஷிகா ஒன்றுமே பண்ணல, ரஞ்சித் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஷினியா ஈஸியாக வந்து சொல்லிட்டு போயிடலாம். சொன்னாலே அவன் வந்து பெருசாக வந்து வரி பண்ணிக்க போகிறதில்ல, அதே மாதிரி எதுத்தும் கேள்வி கேட்க போகிறதில்ல, அதே மாதிரி சண்டையும் பிடிக்க போகிறதில்ல, பெருசாக வந்து அக்யூசேஷனும் வந்து வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் அவங்களையே குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து குத்துனாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து சுத்தமாகவே நமக்கு வந்து தெரியவே இல்லை. ஸோ இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர்ஷினி மேலே வந்து வச்சாங்க. பட் ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக யாரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்களை தான் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராடிக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து ஸ்மூத்தாக வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா வர்ஷினி கிட்ட வந்து கொடுக்குறாங்க. வர்ஷினி உனக்கு எதுக்காக தெரியுமா, அவங்க வந்து எல்லாருமே வந்து உன் பேரை சொல்கிறாங்க ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நீ தான் ஈஸி டார்கெட்டாக இருக்க, நீ தான் ஈஸி டார்கெட்டாகவே இருக்கிற.
ஸோ உன்னை என்ன டார்கெட் பண்ணி பேசினாலும் நீ வந்து எதுவுமே பெருசாக வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேன், உன் பாட்டுக்கு வந்து இருப்ப, எல்லாத்துலேயும் ஓகே நீங்கள் இதை தான் சொல்ல வரீங்க, அது எனக்கு வந்து முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டன்ஸோடு நீ வந்து போயிடுற. ஸோ அதனால் எல்லாருமே உன்னை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி அவர்கள்கிட்ட வந்து ஜாக்லின் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அது வந்து நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்தே சொன்ன மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்லப்போனால். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உண்மையாகவே வந்து வர்ஷினி அவர்கள் ஃபஸ்ட்டு பிளேயர், அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து பார்ட்டிசிபேஷன்லாம் வந்து இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் வர்ஷினியை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு இருக்கா இல்லையா, அதே மாதிரி யார் அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஜாக்லின் வந்து அட்வைஸ் பண்ணி முடிச்சாங்களா, அதுக்கப்புறம் திரும்பியும் வர்ஷினி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ்க்காக ராணுவ அவர்கள் வந்து வராப்பில். ஆனால் ராணுவ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணாப்பில். ஏன்னா இந்த மனுஷன் வந்து ஃபஸ்ட்டு வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்தப்போ எல்லாருமே அவரை தான் டார்கெட் பண்ணாங்க. எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் வந்து ராணுவ என்னத்துக்கும் உதவாதவன், ஒன்றுத்துக்குமே பண்ணாதவன், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பயங்கரமாக டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வர்ஷினிக்கு வந்து நடக்கிறதுனால அப்போ ராணுவ அவர்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்து வர்ஷினிக்கிட்ட வந்து எப்படி இருக்க, என்ன ஓகே உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் வரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கோ பரவாயில்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் வர்ஷினி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே, ஸோ நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறதுனால, நான் ஈஸி டார்கெட்டாக இருக்கிறதுனால எல்லாருமே என்னுடைய பேர் வந்து சொல்லிடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி வந்து சொல்கிறாங்க. ஸோ ராணவ் அந்த ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணார், போயிட்டு அட்வைஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சதே ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி வர்ஷினி அவர்கள் வந்து இப்போ தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த ரியலைஸ் பண்ணது எங்கே வந்து எஃபெக்டிவாக மாறுச்சு அப்படின்னா, ரோஸ்ட் பண்ணக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எஃபெக்டிவாக மாறுச்சு அப்படி தான் வந்து சொல்லணும். ஏன்னா மற்றவங்களாம் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது திரும்ப எந்திரிச்சு வந்து சௌந்தர்யா அவர்களை வந்து பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணாங்க, சிவகுமார் அவர்கள் வந்து பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணாங்க, சில வேலிடான பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோலாம் பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின், ரயான், அதுக்கப்புறம் சாச்சனா, ஜெப்ரி இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது சில பிளேயர்ஸ் எல்லாம் வார்த்தைகளெல்லாம் விட்டுருக்காங்க, கடுமையான வார்த்தைகள்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம எல்லாத்துலேயும் பார்த்து நிதானமாக பொறுமையாக இறங்கி இந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறது, இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம எப்படி தீர்வு காண்றது, இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்து பொறுமையாக ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்மளோட சீசனே இப்படி வந்து இருக்குது, நம்ம இப்படி இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு ட்ரூத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. அந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியை வச்சு சொல்கிறாங்க. ஒரு பியூர் வாட்டரை வந்து நீங்கள் குடிக்கிற அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு கெட்ட வாட்டரை வந்து நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா இம்யூனிட்டியே இருக்காது, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் அப்பப்போ வந்து சாக்கடை தண்ணியும் கொஞ்சம் குடிக்க பழகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்து சொன்னாங்க. உடனே ரயான் அவர்கள் வந்து கொஞ்சம் ஃபில்டர் வாட்டரு, கொஞ்சம் இந்த வாட்டர் அந்த வாட்டர்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதே வந்து சாச்சனா அவர்கள் தான். சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே டக்குன்னு வந்து சாச்சனா என்ன சொல்லிடுறாங்கன்னா டக்குன்னு மூஞ்ச காமிச்சு இந்த சாப்பாடு விஷயத்தெல்லாம் வந்து சொல்லாதீங்க, எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதாவது இருக்குதா சொல்கிறதுக்கு, இல்லையா ஸோ அமைதியாக விடுங்க, இந்த சாப்பாடு விஷயத்தை அடிக்கடி எடுத்துகிட்டு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சாச்சனா அவர்கள் வந்து கோவப்படுறாங்க. ஏன்னா சாச்சனா மேலே வைக்கப்படக்கூடிய அக்யூசியேஷனில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்யூசியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சாப்பாடை பற்றியே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கா, சாப்பாடை பற்றியே பேசிகிட்டு இருக்கா, எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சோறுன்னே வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி அக்யூசியேஷன் வந்து வைக்கப்படுகிறது. பட் அதுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன எப்போ பார்த்தாலும் சாப்பாடை பற்றியே பேசிக்கிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரேவிங்ஸ், அதாவது அந்த பசி உணர்வு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அது ஏஜ் லிமிட்டாக இருக்கலாம், இதில் எதுவாக வேணால் இருக்கலாம். அவங்களுக்கு பசிச்சா அவங்க சாப்பிட போகிறாங்க, இதில் என்ன இருக்குது, எப்போ பார்த்தாலே சாப்பாடுனே பேசிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா தன்னுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மேலே வைக்கப்பட்ட அக்யூசியேஷனே இதுதான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விடை சொல்லிட்டாங்க சாச்சனா. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே பிக் பாஸ் அவர்கள் வந்து அந்த நேயர்கள் கேள்வி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஆண் வீட்டார்கள்லாம் சேர்ந்து பெண் வீட்டாருக்கு வந்து சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து சீரும் சிறப்புமாக நல்லா சமைச்சு சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா அந்த தட்டுகளெல்லாம் நக்கி க்ளீனாக வந்து வாஷ் பண்ணவே தேவையில்லை, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்து சமைச்சிருந்தாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் அவங்க வந்து அந்த மோட்டிவ் வந்து சூப்பரான ஒரு மோட்டிவ். ஆண்கள் வந்து என்ன சொன்னார்னா முத்துக்குமரன் நமக்காக வந்து நம்ம பசியில் வாடிட்டு இருக்கும்போது நமக்காக அந்த பொண்ணுங்க என்னென்னவோ பண்ணி ரேஷன்ஸ் எல்லாம் வாங்கி குடிச்சு, ஸோ அதனால் அவங்களுக்கு நல்லபடியாக சமைச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியில் சூப்பராக சமைச்சு போட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிடுவோம். அதுக்கப்புறம் இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார், ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லி வந்தது. பெஸ்ட்டு பர்ஃபார்மராக நம்மளுடைய தீபக் அவர்களையும் பவித்ரா அவர்களையும் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேலிடான
ஆட்களை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சிவகுமார் அவர்களையும் சௌந்தர்யா அவர்களையும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் இவங்களை வச்சு செய்யணும், அதாவது ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சில பேர் வந்து ரோஸ்ட் பண்ணாங்க, பட் ரொம்ப நாகரிகமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக முத்துக்குமரன், ஆனந்தி இவங்கெல்லாம் ரோஸ்ட் பண்ணும்போது, விஜய் விஷால் இவங்கெல்லாம் ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கிளியரன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப மனசில் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கும், அதே மாதிரி மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்டு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் சில பேர் எல்லாம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி, முகம் சுளிக்கிற மாதிரி, கேவலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, உப்பு போட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற சில வார்த்தைகள், இதெல்லாம் மோசமாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் தாண்டி நீ எல்லாம் ஆக்டரா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கேள்விகள்லாம் வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி மோசமான முறையில் வந்து ரோஸ்ட் பண்ணப்பட்டாங்களோ சௌந்தர்யா அவர்களும் சிவகுமார் அவர்களும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து வந்துட்டுருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேயராக வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரோஸ்ட் பண்ணும்போது ஆரம்பிக்கும்போது முத்துக்குமரன்லாம் ஆரம்பிக்கிறாப்புல, எனக்கு முத்துக்குமரன் வந்து பேசுனது தான் பயங்கர கிளியராக வந்து இருந்தது. குறிப்பாக வந்து சௌந்தர்யா நீ வந்து உண்மையாகவே ஃபேக்காக இருக்கியா இல்லை ஃபேக்காகவே இருக்கியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஒரு மாதிரி வந்து இருந்தேன், அப்புறம் 3வது வாரம் 4வது வாரம் ஒரு மாதிரி இருந்தேன், இப்போ இந்த வாரம் ஒரு மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கேன். இதில் எது உண்மை, எது நிஜம், எது வந்து தப்பு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியவே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கீங்க, கான்சியஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து ப்ளே பண்ணுறீங்களா, இல்லை இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணுறீங்களா, இல்லை இண்டிவிஜுவலாக இருந்துக்கிட்டு இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணுறீங்களா, இல்லை இன்டெலிஜென்ட்டாக இருந்துக்கிட்டு இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறீங்களா அப்படின்லாம் எனக்கு வந்து தெரியல. பட் வேறு லெவலில் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நாகரிகமான கருத்துக்களையும் பயங்கர ரோஸ்ட்டாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னாங்க சில பேர் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் வந்து முடியுது. எல்லாருமே ஓரளவுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ரோஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமே சௌந்தர்யா அவர்கள் வந்து ட்ரிகர் ஆகிட்டாங்களா என்னென்னலாம் தெரியல. இந்த பிளேட்டை வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் எல்லாரும் நிப்பாட்டி வச்சுட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து ரோஸ்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து விஜய் விஷால் அவர்களை கூப்பிட்டு நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்து நீ என்ன எப்போ பார்த்தாலும் பின்னாடியே பேசிகிட்டு இருக்க, தைரியம் வந்தால் முன்னாடி இருந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இருந்ததை வந்து கொட்டுறாங்களாமா. ஸோ கொட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தீபக் நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் மேனர்ஸ், எஜுகேஷன் அது இதுன்னெலாம் வந்து பேசிகிட்டு இருக்க, உனக்கு மேனர்ஸ் தெரியுனா நீ உன்னோட வச்சுக்கோ, எங்களுடைய மேனர்ஸை நான் என்னோட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக தான் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன மனசுக்குள்ளே இருக்கோ அதுவும் வந்து வெளியே வருது. முத்துக்குமரன் நீ எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்க, இப்படியே பேசி 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 இந்த ஷோவை மேலே கொண்டு போய் நீ வந்து மேலே போயிடலான்னு நினைக்கிற, அதெல்லாம் ஆகாது நடக்காது அப்படின்றாங்க. ஆனந்தி நீ என்னம்மா எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க, 4 மணி நேரம் வந்து பேசுகிற, எப்படி காண்டா இருக்கும் சொல்லு, யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு பக்கம் வந்து ரோஸ்ட் பண்ணுறாங்க. பயங்கரமாக ரோஸ்ட் பண்ண உடனே இவங்கெல்லாம் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. சொல்லப்போனால் அருணை ரோஸ்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி ரஞ்சித் அவர்களை ரோஸ்ட் பண்ணுறாங்க, சிவகுமாரை வந்து ரோஸ்ட் பண்ணுறாங்க. பயங்கர காண்டாகிட்டு இவங்க போயிட்டு திரும்பி ரோஸ்ட் டைம் வந்து வருது. ஓகேங்களா, அப்போ வச்சு செய்யன்னு செய்கிறாங்க. ஆண்கள் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரோஸ்ட் பண்ணல சொல்லப்போனால். ஆனால் பெண்களில் சாச்சனா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்குது பாருங்கள், அந்த பொண்ணு ரோஸ்ட் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் இஷ்டத்துக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நானும் 2 தடவை ரீவைண்ட் பண்ணி பார்க்க என்ன தான் அந்த பொண்ணு சொல்ல வருது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறேன், ஒன்றுமே தெரில. ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நடிப்பு நடிக்கிறீங்களே, நீங்கள் அழுந்தீங்கல்ல, நீங்கள் அழும்போது கூட எனக்கு வந்து சிரிச்ச மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வர்ஷினி இருக்காங்க பாருங்கள், அவங்க ஆல்ரெடி ட்ரிகர் ஆகிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க பாருங்கள். சௌந்தர்யா அவர்களை நீங்கள் வந்து கேவலமாக பண்ணுறீங்க, நாய்க்குட்டி மாதிரி வந்து பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் பண்ணுறாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம், சாச்சனாவை பிடிக்கல. ஓகேங்களா, அவங்க பேசுனது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் வர்ஷினி ஓரளவுக்கு ஓகே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, கொஞ்சம் வேலிடாக இருந்துச்சு. அண்ட் எல்லோரும் சிரிக்கிற மாதிரி வந்து பண்ணாங்க. புரியுதுங்களா, அந்த ரோஸ்ட் வந்து எல்லோரும் சிரிக்கிற மாதிரி வந்து இருந்தது. எல்லோரும் விஜய் விஷால், முத்துக்குமரன் எல்லோரும் சிரித்தாங்க வர்ஷினி வந்து ரோஸ்ட் பண்ணும்போது. ஆனால் சாச்சனா ரோஸ்ட் பண்ணும்போது யாருமே வாயை திறக்கல, எல்லோரும் பின் ட்ராப் சைலண்டில் இருந்தாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பேர் தர்ஷிகா வந்து சிவகுமாரை வந்து ரோஸ்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ கேவலமாக ரோஸ்ட் பண்ணுறாங்க. என்ன ரோஸ்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன சூடு சொரணையே இல்லையா, உங்களுக்கு வந்து சூடு சொரணை இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து நான் உப்பு கொடுக்குறேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டு சாப்பிடுங்க, அப்போயாவது அந்த சூடு சொரணை வருதான்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் உங்களை வந்து மட்டம் தட்டுறாங்க, ஆனால் நீங்கள் வந்து எப்பயுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக வந்து கேட்குறாங்க. இது வந்து பயங்கரமாக ஜாக்லின் வந்து எதிர்க்கிறாங்க. போயிட்டு தர்ஷிகா கிட்ட சொல்லும்போது தர்ஷிகா வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இவ்வளோ காண்டாகுது, தர்ஷிகா என்ன யோசிச்சு வந்து இதை சொல்லியிருப்பாங்க
அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தர்ஷிகா அவர்கள் வந்து ஒரு கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. தீபக் அவர்கள் எப்போ பார்த்தாலும் இவங்களை வந்து மட்டம் தட்டிகிட்டே இருக்காப்புல. ஸோ அவருக்கு உரைக்கணும் அப்படின்றதுனால தான் இதை வந்து சொன்னேன். ஒவ்வொரு தடவையும் சுஜா அக்கா வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. பி பிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மனுஷன் யார் என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் வாங்கிட்டே இருக்காப்புல. ஸோ அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அது வந்து அக்செப்டபுளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன் வந்து நடந்துச்சு. சிவகுமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் கிட்ட வந்து பேசினாங்க. அதே மாதிரி சிவகுமார் வந்து ஜெப்ரியை பற்றி பேசினாப்புல. அவர் வந்து மிமிக் பண்ணாப்புல சௌந்தர்யா மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப தப்பாக தெரியும். உள்ளே இருக்கும்போது எல்லாம் காமெடியாக எல்லோரும் ஜாலியாக வந்து பார்த்துருந்தாலும் கூட மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டான பாயிண்ட்டு, வேலிடான பாயிண்ட்டு, ஆடியன்ஸ் வந்து இப்படி தான் யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல சிவகுமார் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் தீபக் அவர்கள்கிட்ட சிவகுமார் பேசினார். ஆனால் அப்படி பேசும்போது எனக்கு என்னமோ தீபக் அவர்களை மிரட்டுற மாதிரியே காம்ப்ரமைஸ் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து அப்பயே கோவம் வந்துச்சு, என் மனசுக்குள்ளே வந்துச்சு, எனக்கு திட்டிடணும்னு தோணுடுச்சு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் செல்ஃப் எடுக்காது ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது சிவகுமாரை பார்க்கும்போது. பட் அதுக்கப்புறம் ஃபைனலாக தீபக் அவர்கள் தலைவராயிருக்காப்புல. ஸோ ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் சௌந்தர்யா அவர்கள் வந்து உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து நடிக்கவே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அந்த பொண்ணு. ஸோ இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல, அதே மாதிரி எனக்கு வர்றதை மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டுருக்காங்க சௌந்தர்யா அவர்கள். அதுக்கப்புறம் என்ன கடைசியாக வந்து எண்டப் பண்ணுறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இப்போது இன்றைக்கி நடந்த எபிசோடோடைய இதான் சுருக்கம் அண்ட் ரோஸ்ட் எல்லாமே. ஸோ நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க டைமிங் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, எல்லாம் அவங்களே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எபிசோட் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நடந்த விஷயங்கள். இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஓகே கைஸ், இதில் யார் சரி யார் தவறு, சௌந்தர்யா அவர்களா இல்லை மற்ற ஹவுஸ்மேட்ஸா? அதே மாதிரி சாச்சனா அவர்கள் வந்து சௌந்தர்யா அவர்களை பற்றி பேசுனது சரியா தவறா? அதே மாதிரி தர்ஷிகா அவர்கள் வந்து சிவகுமாரை பற்றி பேசுனது சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவறான சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.